வாட்டர்ஃபால் எஸ்டேட் இங்கே வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 7வது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுற வால்பாறைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பத்தியும், அங்க போனா என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம், நம்ம எப்படி சீப் அண்ட் பெஸ்டா அங்க தங்கலாம் அப்படிங்கிற ஹோட்டல் ரூம் பத்தி எல்லாமே ஃபுல்லா பிரீஃபா பார்க்க போறோங்க. சரி வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அழகிய மலைவாச ஸ்தலங்க. இது கடல் மட்டத்திலேருந்து 1059 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், பார்க்கு, கார்டன் அப்படிலாம் இங்கே இல்லைன்னாலும் மனதுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தர்றதில் இந்த வால்பாறை சளைச்சதே இல்லைங்க. அதனால தான் இதை 7th ஹெவன்னு சொல்கிறாங்க. வால்பாறை போகிறதுக்கு பொள்ளாச்சி வழியாக தாங்க போகணும். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் 2 hours ட்ராவல் டைமும் எடுக்கும். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குங்க. இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம போவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது. 2 பக்கம் மரங்கள் அப்படியே கொடை மாதிரி இருக்கிறதும், நடுவில் நம்ம போகிறது செம இல்லை? வாவ்! ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு. அது என்ன தெரியுமா? அப்படி போகிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் ஆலியார் டேம் அண்ட் பார்க்குங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபாய்ங்க. மொபைல் கேமராக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்லேருந்து பார்த்தா வால்பாறை மலைகள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பார்க்கில் கிட்ஸ் விளையாட நிறைய ரைட்ஸ் கூட போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்லேருந்து படியேறி மேலே போனால் டேம் வியூ இருக்குங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு மெஸ்மரைசிங்காக இருக்கும் வியூஸ் எல்லாம். நிறைய படங்களோட பாடல் காட்சிகள் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் தாங்க இது. அவ்வளோ நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வண்ண மீன் கண்காட்சியகம் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 15 ரூபாய்ங்க. டைம் இருந்தால் அதையும் கூட பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு அதே ரோட்டில் வந்தீங்கன்னா அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷியோட அறிவு திருக்கோயில் கூட இருக்குங்க. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அறிவு திருக்கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா இருக்குங்க. அங்கே உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக வர்றது ஆனைமலை புலிகள் காப்பகத்தோட என்ட்ரன்ஸும் அங்கே ஒரு செக் போஸ்ட்டும் தாங்க. அஃபிஷியலாக உங்களோட வால்பாறை ட்ரிப்பு இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வால்பாறை போகிறதுக்கு இப்போ வந்து பாஸ் போடணுங்க. நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணி ஆன்லைனில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கூட நீங்கள் பாஸ் போட்டுக்கலாங்க. பாஸ் போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கு பெர் பர்சனுக்கு 30 ரூபாயும் வண்டிக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே கவி அருவியில் தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. கவி அருவியில் தண்ணி வரலைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. வால்பாறை போகிறதுக்கு மொத்தம் 40 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. அதை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுலேயே பார்த்தீங்கன்னா கவி அருவி வந்துடும். இந்த தடவை நாங்கள் போனப்போ கவி அருவி க்ளோஸ்டுங்க, அதனால் அலோவ் பண்ணல. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் போன ஃபோட்டோஸை இதோட அட்டாச் பண்ணுறேன். கவி அருவிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி ரொம்ப குறைவாக வந்தாலும் இல்லை வரலைனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை அந்த செக் போஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க. இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சௌகரியம் இருக்குங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா கல்லில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான இதெல்லாம் வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நின்று கூட ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அப்படியே மலை ஏறலாம். உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். 2வது பெண்டு கொண்டை ஊசி வளைவு 40ல் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாறைக்கு நடுவில் ரோடு போகுங்க. தூரத்துலேருந்து பார்த்தா அது ரோடு இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா கல்லாக இருக்கேன்னு தெரியும். கிட்ட போனால் தான் ரோடு இருக்குது. பார்க்கவே பட்டு பயங்கரமாக இருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா 40 ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு பறவையோட பேரை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். இது லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ இந்த போர்டு இல்லை. இப்போ இந்த தடவை தான் நான் பார்த்தேன். அது ஒன்றுக்கும் அழகாக நீட்டாக போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஈப்பிடிப்பான் கொண்டை ஊசி வளைவு
வரையாடுகள் நடைமாடும். ஆமாங்க, போகிறப்ப வரையாடும் நம்ம பார்க்கலாம். பார்த்தோம் நாங்கள் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடணும். அங்கங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் இருப்பாங்க. அங்கே ஒரு பூம்பலகன் கொண்டை ஊசி வளைவு, 6வது வளைவுக்கு இப்படி ஒரு பெயர். அருமை அருமை. மேலே ஏறணும், இப்படி வளைஞ்சு 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 வளைஞ்சு. ஆஹா, பஸ் ஒன்று வந்திருக்கு திரும்புறதுக்கு. இது திரும்பணும்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பெரிய பஸ்ஸெல்லாம் திரும்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திரும்ப, பெரிய வெஹிக்கிளில். லோம்ஸ் காட்சி முனையா இங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம். 9th பெண்டில் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, அது லோம்ஸ் வியூ பாயிண்ட்டு. ஆனால் அலோவ் பண்ணல, எல்லாமே அடைச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது டேமேஜ் கிமேஜாக இருக்கலாம், போய் விழுந்துட்டு அதாவது இவங்களுக்கு தானே ரிஸ்க்கு. சாலக்குடி சோலையாரான இங்கேருந்து 43 கிலோமீட்டர். இது ஒரு சின்ன ஊர் மாதிரிங்களா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன்பில் காட்சி முனை கூட இருக்குங்க, ஒரு வியூ பாயிண்ட்டு. நாங்கள் போனப்போ அது 9 மணி என்னமோ ஓப்பன் ஆகலை, 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. காட்டு பன்றியை பார்த்தோம். இங்கே பாருங்க, மயிலை தேடி போய் பார்த்தேன், காணோம். அப்புறம் பார்த்தா ரோட்டில் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு. எந்த நம்ம பறவைகள் விலங்குகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணுங்க. நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறப்பங்க, ஏன்னா அவங்க இடத்துக்கு தான் நம்ம போகிறோம், அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எஸ்டேட்டுங்க. அந்த எஸ்டேட்டு பேர், அந்த இடமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் அப்படிங்கிற இடம். இங்கே வந்து எனக்கு ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் பயங்கரமாக இருக்குதுங்க. அந்த மரத்தில் பூ, ஆமாம் மரம் தான் சொல்லணும். இந்த அங்கே ஒரு டீ கடை இருந்தது, டீ குடிச்சிட்டு போகலாம். டிஃபன் சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, டீ சாப்பிட்டா தானே கொஞ்சம் அது நல்லா இருக்கும்னு. பக்கத்தில் பார்த்தா ஒரு சூப்பராக ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இது மாதிரி உட்காந்து குடிக்கிறதுக்கு, அங்கெல்லாம் சேர்கள் மாதிரி, இந்த மாதிரிலாம் ஸ்டூல் மாதிரி மரத்துலேயே எல்லாம் பண்ணி, பக்கத்தில் பார்த்தா மேலே ஏறி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக விழுந்துருந்ததுங்க. இங்கே தண்ணி ஃபுல்லாக வர்றப்போ சூப்பராக இருக்கும் போல். ஜகரண்டா ஃப்ளவர்ஸ் சூப்பர். பார்த்தீங்கன்னா லெமன் டீ, நார்மல் டீ எல்லாமே இருந்து, எல்லாமே 10 ரூபா தாங்க, ரொம்ப சீப்பு. ஆனால் நல்லா இருந்தது, குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது மாதிரி டீ தூள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா இங்கே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கார்கள். டீ எஸ்டேட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் நிறைய ஃபுல்லாக எஸ்டேட் தாங்க. கொண்டை ஊசி வளைவு முடியவில்லை, 28 தான் இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் ஃபுல்லாக தான் போய் அதான் பிஎஸ்என்எல் மட்டும்தான் எடுக்குது. ஜியோ ஏர்டெல்லாம் டவர் இதாகிடும். டீ எஸ்டேட் வர அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இப்போ வந்துட்டு இருக்கிறது வாட்டர் ஃபால் எஸ்டேட் 2ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கார்டன் தான் ஆக்சுவலாக. இது போகிற வழி வால்பாறைக்கு. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க இது. ஸோ நாங்களும் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் போனோம். வாட்டர் ஃபால் எஸ்டேட் இங்கே வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. செம்ம பிளேஸ். தெரியறது எல்லாமே டீ எஸ்டேட் தான். அப்பா சொல்கிற மாதிரி வண்டியிலேயே போயிட்டு இருந்தா கூட ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும் கூட. வால்பாறைய 7வது சொர்க்கம் அப்படின்னு சும்மா சொல்லலை அப்படிங்கிறது இந்த இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சதுங்க. எவ்வளவு அழகான வியூ பாருங்க, சூப்பராக இருந்துச்சு, செம. கார்வர் மார்ஷ் அதான் அங்கே செலவு வச்சுருக்காங்க.
வால்பாறை என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் முன்னாடி இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. கார்வல் மார்ஷல் வியூ பாயிண்ட்டுன்னு. அவர் தாங்க, அந்த ஆங்கிலேயர் தான் இந்த வால்பாறையை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. டீ பிளான்டேஷன் முதலாக போட்டவர். அங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் கூட இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம். இதுதாங்க அது. செமல்ல. வால்பாறை 8 கிலோமீட்டர் சாலக்குடினூர் போட்டாச்சு. போகிறதுக்கு அங்கே வச்சு கடை இந்த ஏரியா பேரா வந்துச்சுன்னா வால்பாறை வந்தாச்சுன்னா ரொட்டி கடை அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து ரைட் சைடு போனால் சோலையார் டேமுக்கு ஒரு வழி இருக்குங்க. அது மாதிரி வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 14 கிலோமீட்டரில் தலைனார் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் கூட இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த தடவை போகல. வாய்ப்பு கிடச்சா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தனியாக பஸ்ஸில் வந்தால் நம்ம தனியாக வண்டி பிடிச்சி போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பங்குனி உத்திரம் இது வால்பாறை டவுன் போய் என்ட்ரு ஆனோம்னா லெஃப்ட் சைடில் முருகன் கோவில் இருக்குங்க. அதே ரோட்டில் வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த இடத்துல ரைட்டு திரும்பி வந்தோம்னா நேராக அதே ரோட்டில் போனால் தான் அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்க்க முடியுங்க. ரூட்டு 3 கிலோமீட்ரு லெஃப்ட் போனோம். கூழாங்கல் இது நல்லமுடிக்கும் அதே தான் போய் 13 கிலோமீட்டர். நெம்பர் பாறை காட்சி பண்ணி 18 கிலோமீட்டர். சின்ன கல்லாறு 18. இதே ரூட்டு தான். வந்துட்டு லெஃப்ட் போக சொல்லுது. லெஃப்ட் போனால் கூழாங்கல் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கு. சின்ன கல்லாறு நேர நீராறு டேமு நேர தான் 16. இது முடில் 6 கிலோமீட்டர். நல்லமுடி 10 கிலோமீட்டர் ரைட்டு. இது சின்ன கலர் ஃபால்ஸு சாட்டர்டே சண்டே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல அந்த நேம் போர்டில் கூழாங்கல் பேர் இருக்கணுங்க. அந்த கட்டில் போனால் தான் கூழாங்கல் அருவி. நம்ம இப்போ ரைட் திருப்பி நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஆஃப் ரோடாக தான் இருந்தது. ஜீப்லலாம் வர்றதா ஓகே. நம்ம காரு இதிலெல்லாம் வந்தால் பார்த்து தான் வரணும். சின்ன ரோடாகவும் இருந்தது. நல்லாவே இல்லை ரோடு. அதுலேயே தான் போகிற மாதிரி இருந்தது. கெச்ச முடியும் எங்கே போகுது. டீ ஃபேக்ட்ரி இருக்கட்டு அதான் வாசனை பயங்கரமாக இருக்குது. இந்த அது போல் இருக்குது டீ எஸ்டேட். இது ஃபேக்ட்ரி அரைக்கிறாங்க அப்படியே. ஆஹா, இந்த ரூட்டு போகுது பாருங்க. டீ ஃபேக்ட்ரி வாசனை பயங்கரமாக. இந்த சித்தி விநாயகர் கோவில் இதுதான். இது வரைக்கும் ரோடு இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. இந்த சித்தி விநாயகர் கோவில் கொஞ்சம் படியேறி போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் இருப்பாராம்மா. ஸோ வாய்ப்பு கிடைச்ச மக்களே இதையும் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கப்புறமா அப்படித்தான் இருக்குது. தாய்முடி எஸ்டேட். இந்த எஸ்டேட் பேர் தர்மாக்காரங்க. காட்சி மணி செல்லும் வழி போடு போட்டிருக்கு. நல்லமுடி காட்சி மணி. அதான் நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் அது. அந்த பக்கம் ஆமாம். இந்த போர்டு இங்கே போகிறதுக்கு நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் எத்தனை கார் நிற்கிது பாருங்க. வால்பாறையோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுங்க இதுவும் கூழாங்கல் அருவியும். யார் வந்தாலும் இந்த 2 பிளேஸை மட்டும் யாருமே பார்க்காம போக மாட்டாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ங்க. இங்கே தான் அங்கே அந்த என்ட்ரி ஃபீ வாங்கணும். பக்கத்துலேயே வந்து பார்க்கிங்க்கு இடமும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லமுடி காட்சி முனைக்கு போகிற வழியில் பத்மா அண்டு கணேசன். என்ன ஒரு இந்த வியூ டீ எஸ்டேட் வியூ. இதுக்குள்ளேயே நம்ம போய் இன்னும் 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. போனால் தான் நல்லமுடி காட்சி முனை வரும். வால்பாறைக்கு வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸஸில் இது ஒன்று. உள்ளேயே போகிறது இது ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபுல்லாக எஸ்டேட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போகாதீங்க, பூச்சி போட்டிருக்கோம். இருந்து பரவாயில்ல, கொஞ்சம் கல் மாதிரி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. கல்லுலேயே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் சிரமமாக இருக்குது.
இங்கே போகிறாங்க எல்லாருமே. கொஞ்சம் ஏற்றத்தில் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ஹைட்டு ஹில்லு. இங்கேருந்து போகிறவங்க மேலே ஏறி போகிற மாதிரி தெரியுதா? வியூ பாயிண்ட்டை விட போகிற வழி தான் அழகே. சூப்பரான லேண்ட்ஸ்கேப் வியூ. செம செம செம. ஆஹாஹா செம. ஃபைனலி ரீச்டு த டெஸ்டினேஷன். மூச்சு வாங்குதலோடு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் நம்ம. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாம் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் தெரிகிற மிக உயரமான மலையான சோலையாறு மற்றும் மூணாறு மலைகளையும், அந்த மலை உச்சியிலிருந்து விழக்கூடிய நீர் வீழ்ச்சிகளையும், கீழே பள்ளத்தாக்குகளையும், மலைவாழ் கிராமங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. அவ்வளோ ஒரு அழகான காட்சி முனைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா மலைகள் ஆப்போசிட்டில். அதில் இருக்கிறதுலே உயரமான இந்த மலை தான் மூணாறு மலையாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேகமூட்டம் மறைச்சிட்ருக்கு. இந்த இயற்கையின் அழகில் நம்ம மனதை அப்படியே பறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணலாங்க. அவ்வளவு சூப்பரான பிளேஸ் இது. இல்லை இங்கே இப்போ என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பெரிய மனசே இல்லாமல் இன்னொரு தடவை அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே மெல்ல இறங்கலாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு 4 மணின்னா அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாருங்கள், யானை லத்தியை பார்த்தோம் நாங்கள். யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து போர்டெல்லாம் அடித்து போட்டுருமாம்மா. ஸோ ஜாக்கிரதை. அடுத்து போக போகிற இடம் கூழாங்கல் அருவிங்க. ஊட்டிக்குளமுடி எஸ்டேட்டில் இருக்குது. நல்ல முடி வியூ பாயிண்ட். வர்ற வழியில் பார்த்தா காட்டெருமை ஒன்று பார்த்தோங்க. கிட்ட வர்றதுக்குள்ளே நாங்கள் எஸ்கேப். மேலே வரும் காட்டெருமை. ஆஹா நல்லா பெருசுங்க. ஃபோட்டோ எடுங்க பண்ணுங்க. சின்ன கலர் இருந்துச்சு. ஆமாப்பா, இது எல்லாமே இங்கே தான்ப்பா. நம்ம இப்படி போயிட்டு திரும்பிட்டோம். நம்ம இதுக்குள்ளே வந்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுனால தான் போச்சு. இது கொஞ்சம் நல்ல ரோடாக இருக்கு. இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம். கூழாங்கல் ஆறு பார்த்தீங்கன்னா சிறுகுன்றா அப்படின்ற இடத்துல இருக்குங்க. அதுவும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. மேலே டீ எஸ்டேட்டு, கீழே ஆறுங்க. மேலே பாருங்க, கருமேகம் பயங்கரமாக இருட்டு கட்டிட்டு இருந்துச்சு. மழை வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ரோடு மேலேயே இங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கார் நிப்பாட்டிட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூழாங்கல் அருவிக்கு போகிறப்ப பார்த்தா 2 கீரிங்க உள்ளே பார்த்தா மலைன்னு ஓடிருச்சு. வேகமாக செல் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஓடிருச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி அதையும் எடுத்தோம். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சாம்பல் கலரில் இருக்குமாம்மா கீரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் கலரில் இருந்துச்சுங்க. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று தான் வந்துட்டு போகுது. ஆனால் நான் அந்த தர்மலிங்க அண்ணன் சொன்னோன்னே நான் பார்த்த 2 நல்லா உள்ளே ஓடிச்சு. இதில் வந்து வீடியோவுக்கு ஒன்று தான் சிக்கியிருக்கு. நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கீரியை பார்க்குறது. மழைலாம் பெய்கிற சமயத்தில் இந்த கூழாங்கல் ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வருமா. ஸோ குளிக்காதீங்க, அபாயகரமான இடம்னு போட்டிருக்காங்க. இறங்கி ஸ்டெப்பில் போகிற மாதிரி இருக்குது. தண்ணி அளவாக தான் இருக்குது. நிறைய தண்ணி போடும். இதுலேயும் குளிக்கிறாங்க. கூழாங்கல்லாம் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கூழாங்கல் இருக்குது. உள்ள மீனெல்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ள மீன். இப்போ தாங்க இந்த இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க இருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ் நான். ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயும் கூழாங்கல் தான். ஃபுல்லாகவுமே தண்ணி வருது. இப்படி தான் ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. சூப்பர்.
இதுலேயும் குளிக்கிறாங்க நிறைய பேர். இந்த தண்ணியிலையுமே நிறைய தண்ணி போனால் மேலே அது வரைக்கும் தண்ணி வரும். காலில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு கால். நான் ஒரு கல் மேலே உட்காந்து தான் காலை கீழே விட்டுருந்தேன். அங்கே தாங்க சம்பவம். என்ன பண்ணுறீங்க? கூழாங்கல் எடுக்கிறீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அப்புறம் என்ன இருக்கும் இங்கே? சிறுகுன்றா கூழாங்கல். அப்போ பாம்பு. ஐயோ, சம்பவமாக இருக்கும். அந்த கல்லுக்கடியில் பாம்பு ஒன்று வந்துருச்சுங்க. நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு தள்ளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுச்சு பாருங்க. பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து உட்கார வந்தார். அவர் கையில் கை குழந்தை வேறு வச்சுருந்தாரு. அந்த பொண்ணு கம்பல் பண்ணி ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுச்சு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு தாங்க இந்த பாம்பை பார்த்துட்டு அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணான்ற. என்னங்க அப்படி? நானே இவர் அது பக்கத்தில் தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த கல் கடியில் பாம்பு. அப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து தாத்தாவும் பேரனும் அதுலேயே படுத்துட்டு வேற நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் பாம்பை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓட்டத்தை பார்க்கணுமே. ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறப்போ கொஞ்சம் கவனம் மக்களே. ரோட்டில் போனால் தாங்க நீராறு டேமு, சின்ன கல்லாறு அருவி அதெல்லாம் வரும். நாங்கள் இந்த டைம் போல் லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்த பிளேசஸ் எல்லாமே ஒன் டேயில் பார்க்கக்கூடியதுங்க. நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்திருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 days ட்ரிப் வந்திருந்தோம். அப்போ வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் பார்த்தோம். இப்போ பார்த்த பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடங்கள், ஃபேமிலியாக போகக்கூடிய இடங்கள். சப்போஸ் நீங்கள் ஒன் டே வால்பாறையில் ஸ்டே பண்ணி செகண்ட் டேவும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீராறு டேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு அருவி, அப்புறம் வந்து கருமலை எஸ்டேட்டில் இருக்கிற பாலாஜி கோவில், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி, ஆஃப் ரோடு பிளேசஸாக இருக்கும். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா மலையால் நிறைய பிளேசஸ்லாம் வந்து கட் ஆயிருச்சுங்க. இப்போ போன பிளேஸுக்கே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் நிறைய வந்து ரூட்டு காமிக்குது. அப்புறம் அதுவே வந்து டைவர்ட் ஆகி வேறு ரூட்டை காமிக்குது. அங்கெல்லாம் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வால்பாறையில் நீங்கள் தங்குறதுக்கு சிட்டிலேயே ரெஸ்டாரண்ட்டோட இருக்கிற ஒரு ஹோட்டலோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. நீங்கள் வர்றப்போ ப்ரீ புக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது அந்த ரூமு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்க பார்த்தோங்க நாங்கள். இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? இன்னொரு இதில் நல்லா காமிக்கிறேன் ஃபோட்டோவில். இங்கே நல்ல ஃபேஸே வந்து சிங்கம் மாதிரி இருக்குது. மூணார் போகிற வழியில் கூட வெறும் கருப்பு மட்டும்தான் இருக்கும் மூஞ்சியில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இறங்கி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அல்டிமேட் வியூ கிடச்சிது எங்களுக்கு. மேலே இருந்து இந்த ஆலியார் டேம் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.